அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்கள். ஏன் அப்படி என்று கேட்டதற்கு, இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். இதே நாளில் தான் அவர்கள் மரணிக்க செய்தார்கள் என்று சொன்னார்கள். இந்த வெள்ளிக்கிழமையில் தான் மறுமைக்கான சூர் ஊதப்படும் என்று சொன்னார்கள். அந்த சூர் ஊதப்பட்டால் மனிதர்கள் அனைவரும் மயக்கமடைந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை வந்தால் என் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுங்கள். நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத்தை அது எனக்கு காட்டப்படுகின்றது என்று சொன்னார்கள். என்ன ஸலவாத் அது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியின் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்ற ஸலவாத். இது சொன்ன சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மண்ணான பிறகும் இந்த ஸலவாத் உங்களுக்கு காட்டப்படுமா? நீங்க மரணிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு காட்டப்படுன்ற கேள்வியை சஹாபாக்கள் கேட்டாங்க. நியாயமான ஒரு கேள்வி. அப்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் பதில் சொன்னார்கள், நபிமார்களுடைய உடலை அல்லாஹ் மண்ணால் தீண்டுவதில்லை. மண்ணு தீண்டுவதில்லை நபிமார்கள் உடலை. ஏனென்றால் அல்லாஹ் மண்ணு தீண்டுவதை விட்டும் நபிமாரின் உடலை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை வந்தால் என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்வின் திருத்தூதர் மீது ஸலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய மேலான கிருபை நமக்கு என்றென்றும் தந்தருள புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.